வெல்கம் பேக். இன்றைக்கி என்ன மாதிரி ஒரு பிகினர் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ப்ராப்ளம் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நீங்கள் ஜிம்முக்கு போய் ப்ரோ எனக்கு மசில் சைஸே இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு நீங்கள் யார்கிட்டாச்சும் கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற என்னவாக இருக்கும், ஒரு நல்லா சாப்பிட்டு பல்க் பண்ணுங்கள் இதுதான் சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ணுறோம், வீட்டில் இருக்க ரைஸு, சிக்கனு, ஜங்க் ஃபுட்னு பல்க் பேரில் எல்லாமே உள்ளே தள்ளுறோம். வெயிட் மிஷினில் பார்த்தா ஹாப்பியாக இருக்கும். 60 கேஜி இருந்த நம்ம 65 கேஜி ஆகிருப்போம். ஆனால் கண்ணாடியில் பார்த்தா மசில் சைஸ் அதே தான் இருக்கும், வயிறு மட்டும் தான் வந்திருக்கும். ஸோ ஐ வேஸ்டட் 6 months இன் டேர்ட்டி பல்கிங். இப்போது டேர்ட்டி பல்கிங் அந்த பல்கிங் மைண்ட் செட்டை விட்டுட்டு எப்படி ஸ்ட்ரென்த் மைண்ட் செட்டுக்கு வரலான்னு சொல்கிறேன். நம்ம ஏன் இந்த தப்பாக பண்ணுறோம்? பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆனாலே அது மசில்னு நம்ம நினச்சிடுறோம். அது ரொம்ப தப்பு. நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு லிஃப்ட் பண்ணுற வெயிட்டு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணும்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்துட்டு பாடியில் வந்துட்டு ஃபேட்டாக தான் ஸ்டோர் ஆகும். திங்க் அபவுட் இட். உங்கள் பாடி ஒரு மிஷின் மாதிரி. நீங்கள் 10 கேஜி தம்பிள் லிஃப்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் பாடிக்கு தெரியும் இவனுக்கு 10 கேஜி தூக்குற மசில் போதும்னு. நீங்கள் போய் 3000 கேலரி சாப்பிட்டு பாடி என்ன சொல்லும், இவனுக்கு தான் புது மசில் தேவையில்லையே, சரி எடுத்து வயிற்றுல ஸ்டோர் பண்ணலாம். இதுதான் ரியாலிட்டி. ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன்? ஃபோக்கஸ் ஆன் த பார், நாட் த ஸ்கேல். அதுதான் ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட். சிம்பிள் ரூல் தான். டூ மோர் தென் லாஸ்ட் டைம். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் 5 கேஜி வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க. அது ரொம்ப தப்பு. ஸ்டெப் 1, வெயிட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. எக்ஸாம்பிள் 20 கேஜி தம்பிள் ப்ரெஸ். ஸ்டெப் 2, உங்கள் கோல் என்ன? 8 to 12 reps. ஃபர்ஸ்ட் வீக் 20 கேஜியில் 8 reps பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வெயிட்டை மாற்றாதீங்க. ட்ரை டு டூ 9 reps ஆர் 10 reps. அந்த எக்ஸ்ட்ரா ரெப்ஸ் தான் க்ரோத்தே. சார் எனக்கு ஹெவி வெயிட் தூக்க பயமாக இருக்குது, இன்ஜுரி ஆகிடும் போல் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னா, ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட்னா வெயிட்டை மட்டும் இல்லை, வெயிட் இன்க்ரீஸ் பண்ணாமலே க்ரோ ஆகலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கண்ட்ரோல். லாஸ்ட் வீக் ஃபாஸ்ட்டாக ஷேக்கியாக 10 reps பண்ணியிருந்தா இந்த வாரம் அதே வெயிட்டை ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி பண்ணுங்க. செகண்ட், ரெஸ்ட் டைம். லாஸ்ட் வீக் 3 minutes ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா இந்த வாரம் 2 minutes ரெஸ்ட் எடுத்து அதே வெயிட் அடிக்க ட்ரை பண்ணுங்க. சரி, அப்போ சாப்பிடவே கூடாதா? டயட் எப்படி இருக்கணும்? நான் என்ன பண்ணுவேன்னா மெயின்டெனன்ஸ் கேலரியை விட ஒரு 200 கேலரிஸ் தான் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவேன். எக்ஸாம்பிள், இப்போ என்னோட மெயின்டெனன்ஸ் கேலரி வந்து 2000னா ப்ளஸ் 200 கேலரிஸ் 2200 கேலரிஸ் தான் சாப்பிடுவேன். நீங்கள் ஜிம்மில் ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணி ப்ரோட்டீன் கரெக்டாக கொடுத்தா உங்கள் பாடி வேறு வழி இல்லாமல் வளர்ந்து தான் ஆகணும். ஸோ ஃபைனலாக என்ன? டோன்ட் ஃபால் ஃபார் பல்க் கட் சைக்கிள்ஸ் இமிடியேட்லி. ஜிம் நோட் எடுங்க. லாஸ்ட் வீக் என்ன பண்ணோன்னு பாருங்கள். பீட் தட் நம்பர் டுடே. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு, டவுட் இருந்தால் கமெண்ட்டில் மெசேஜ் போடுங்க. இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் டு லைஃப் வித் சாய்.